60 வருஷமா ஓபெக்ல இருந்த அமீரகம் திடீர்னு நாங்க வெளியேறோம் அப்படின்னு அதிரடியா நேத்துக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. உடனடியா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இது எனக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு கொண்டாட தொடங்கிட்டாரு. உண்மையிலேயே இது ட்ரம்ப்புக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு கேட்டா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உலக அரசியல் இருக்கு, ஒரு உள்நோக்கம் இருக்கு. அது என்ன இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். முதல்ல ஓபெக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். 1960 ஈராக் தலைநகர் பாக்தாத்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா மற்றும் வெனிசுவேலா ஆகிய 5 நாடுகள் சேர்ந்துதான் ஓபெக் ஆரம்பிச்சாங்க. ஏன் தெரியுமா? அப்போ உலகத்துல இருக்கிற எண்ணெய் கிணறுகள் எல்லாம் மேலை நாட்டு கம்பெனிகளோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அந்த ஆதிக்கத்தை உடைச்சு எண்ணெயோட விலையை நாங்களே தீர்மானிப்போம் அப்படின்னு இந்த நாடுகள் ஒண்ணு சேர்ந்தாங்க. இப்போ இதுல 12 நாடுகள் உறுப்பினர்களா இருக்காங்க. உலகத்துல இருக்கிற 80% எண்ணெய் இருப்பு இவங்க கிட்ட தான் இருக்கு. அமீரகம் எடுத்த இந்த முடிவை அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய வெற்றியின் கொண்டாடுறாரு இல்லையா? ஆனா இது அமீரகத்தோட நீண்ட நாள் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்னும் நட்புக்காக எடுக்கப்பட்ட முடிவு இல்ல, இது ஒரு பொருளாதார போர் அப்படிங்கறத நம்ம ஆதாரத்தோட இப்ப பார்க்கலாம். உலகத்துல கிரீன் எனர்ஜி, மின்சார வாகனங்கள், சோலார் அதிகமாக்கிட்டு இருக்கு. ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பார்த்தா எண்ணெய்க்கு இப்படி ஒரு மவுசு இருக்காதுன்னு யுஏஇக்கு நல்லாவே தெரியும். அதனால எண்ணெய் சந்தையில மவுசு இருக்கும் போதே அவங்க கிட்ட இருக்கிற எல்லா எண்ணெயையும் வித்து காசாக்கி அவங்க நாட்டை ஒரு டூரிசம் அப்புறம் டெக்னாலஜி நாடா மாத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஓபெக்ல இருந்தா சவுதி அரேபியா சொல்ற பேச்சை கேட்டு உற்பத்தியை குறைச்சே வைக்கணும். இது அவங்க வேகத்துக்கு ஒரு தடையா இருந்துச்சு. அதனாலதான் சரியான நேரம் பார்த்து வெளியேற முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், சரி அமீரகத்துக்கிட்ட எவ்வளவுதான் எண்ணெய் இருப்பு இருக்கு, எவ்வளவு நாளைக்கு அவங்க இந்த மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்ப இருக்கிற கணக்குப்படி அமீரகத்துக்கிட்ட 111 பில்லியன் பேரல் எண்ணெய் இருப்பு இருக்கு. உலகத்திலேயே 6வது பெரிய இருப்பு இது. அவங்க இப்ப ஒரு நாளைக்கு 30 இருந்து 40 லட்சம் பேரல் உற்பத்தி பண்றாங்க. ஒருவேளை அவங்க உற்பத்தியை 50 இருந்து 60 லட்சம் பேரலா அதிகரிச்சா எண்ணெய் சீக்கிரம் தீர்ந்துடாதான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா தீரும். ஆனா யுஏஇ பிளான் என்னன்னா எண்ணெய் தீர்றதுக்கு முன்னாடியே அந்த பணத்தை வச்சு அடுத்த 100 வருஷத்துக்கான மாற்று பொருளாதாரத்தை உருவாக்கணும். இதுதான் அவங்களோட விஷன் 2031 அப்புறம் நெட் ஜீரோ 2050. ஏன் இவ்வளவு காலம் டாலர்லயே அவங்க விற்பனை பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அமெரிக்காவோட தந்திரம். 1974 அமெரிக்கா சவுதி கிட்ட ஒரு டீல் போட்டாங்க. எங்க கிட்ட ஆயுதம் வாங்கிக்கோங்க, ஆனா எண்ணெயை டாலருக்கு மட்டும் வித்து அந்த டாலரை திருப்பி எங்க பேங்க்லயே முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் பெட்ரோ டாலர். ட்ரம்ப் வளைகுடா நாடுகள் கிட்ட ஒரு பெரிய பில்ல கொடுத்தாரு. உங்களுக்காக ஈரான் கூட நாங்க போர் செய்யறோம், எங்க ராணுவம் அங்க நிக்குது, இதுக்கான முழு செலவையும் நீங்க தான் ஏத்துக்கணும்னு சொன்னாரு. ஆனா ஈரான்ல நடக்கிற போர் சூழலால உலகத்துல எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அமீரகத்துக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு. யுஏஇக்கு வருமானம் குறைஞ்ச உடனே அவங்க அமெரிக்கா கிட்ட கரன்சி ஸ்வாப் வேணும்னு கேட்டாங்க. கரன்சி ஸ்வாப்னா என்ன, எதுக்காக கேட்டாங்க? அமீரக மத்திய வங்கியோட இப்போதைய கவர்னர் காலித் முகமது பலாமா ஏப்ரல் 2026 பாதியிலேயே அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அப்புறம் பெடரல் ரிசர்வ் அதிகாரிகளை சந்திச்சு பேசினாரு. அப்ப அவரு என்னென்ன விஷயங்களை முன் வச்சாரு தெரியுமா? ஈரான் போர் காரணமா அமீரகத்துக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய டாலர் தட்டுப்பாட்டை சமாளிக்க ஒரு நிதி பாதுகாப்பு இல்லன்னா கரன்சி ஸ்வாப் வசதி வேணும்னு கேட்டாரு. அமெரிக்கா இந்த உதவியை செய்ய தவறுனா அமீரகம் தன்னோட எண்ணெய் வர்த்தகத்துக்கு சீனாவோட யுவான் இல்லன்னா பிற நாட்டு நாணயங்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு மறைமுக எச்சரிக்கை விடுத்ததா சொல்லப்படுது. போர் காரணமா கிட்டத்தட்ட 2800க்கும் மேற்பட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இது அமீரகத்தோட எண்ணெய் வருமானத்தை பாதிச்சிருக்கிறதாவும் அவர் சுட்டி காட்டினாரு. சரி, அமெரிக்கா என்ன பதில் சொன்னாங்க? அமீரகத்தோட ரொம்ப நெருங்கிய நட்புல இருப்பாங்களே, அவங்களுக்கு சாதகமா பதில் சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் கவர்னர் பாலமாவோட கோரிக்கைக்கு நிபந்தனையுடன் கூடிய பதில தான் சொன்னாரு. அமெரிக்கா கரன்சி ஸ்வாப் வசதி வழங்கும்,
ஆனா அதுக்கு பதிலா அமீரகம் தன்னோட 5G நெட்வொர்க் அப்புறம் ரொம்ப முக்கியமான சில தொழில்நுட்பங்கள்ல இருந்து சீன நிறுவனங்களை முழுமையா விலக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்திருக்காரு. ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வளைகுடா நாடுகளோட பாதுகாப்புக்காக அமெரிக்கா செலவிடுற தொகைக்கு ஈடா அமீரகம் அதிக நிதி பங்களிப்பை வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு நேரடி நிதி உதவியை விட முதலீடு பாதுகாப்பு வேணும்னா நாங்க வழங்குறோம் அப்படின்னு அமெரிக்கா அமீரகம் கேட்டதுக்கு கை விரிச்சிட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அமீரகத்தோட மத்திய வங்கி கவர்னர் பாலாமா ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டிருக்கிறாரு. அமீரகம் கேட்ட டாலர் கிடைக்கல, அதனால நாங்க டாலர் இல்லாமல் வர்த்தகம் பண்ணுவோம், அதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்றது முதல் கோணம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, ஓபெக்ல இருந்து வெளியேறுவது எங்களுடைய இஷ்டம், அப்படி வெளியேறினா அமெரிக்க டாலரில் தான் வர்த்தகம் நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்றது ரெண்டாவது கோணம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுல அமீரகம் என்ன செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா போருக்குன்னு போட்ட பில்ல கொடுக்கல, அதே சமயம் நேரா போய் உதவி கேட்டு அமெரிக்கா செய்யல. அதனாலதான் நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தோன்னு அமீரகம் அமெரிக்காவுக்கு ஒரு காரணத்தை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அமெரிக்காவால எதுவும் செய்ய முடியாது, அதனால்தான் ட்ரம்ப் இது எனக்கு கிடைத்த வெற்றி, ரொம்ப நாளா ஒப்பேக்க உடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த, அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. UAE டாலர்ல மட்டும் இல்லாம எல்லா நாட்டு நாணயங்கள்லயும் ரூபாய், யுவான், யூரோ அப்படின்னு விற்க போறதா அறிவிச்சிருக்காங்களே, இது எப்படி அமெரிக்காவை பாதிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டாலரோட மதிப்பு கூடும்போது மற்ற நாடுகள் எண்ணெய் வாங்க தயங்குவாங்க. ஆனா அவங்க நாட்டு நாணயத்திலேயே வாங்குற மாதிரி இருந்தா இந்தியா, சீனா மாதிரி நாடுகள் நிறையவே வாங்குவாங்க. இது டாலரோட ஆதிக்கத்தை குறைக்கும் அப்படின்னு சீனா நம்புது. அமெரிக்கா வளைகுடா நாடுகள் கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு சராசரியா 5 to 10 லட்சம் பேரல் எண்ணெய் இறக்குமதி செய்யுது. இப்போ ஓபெக் உடைஞ்சதுனால ட்ரம்ப் அமீரகத்துக்கிட்ட நேரடியா பேரம் பேசி டிஸ்கவுண்ட் விலையில எண்ணெய் வாங்குவார்னு வச்சுக்கலாம். நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம், நீங்க எங்களுக்கு குறைந்த விலையில் எண்ணெய் கொடுங்க அப்படின்றது தான் டீலா இருக்க முடியும். இதனால அமெரிக்காவில் எரிபொருள் விலை குறையும், ட்ரம்போட செல்வாக்கு கூடும். வளைகுடா நாடுகள் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா அமெரிக்காவுக்கு பேரம் பேசுறது இன்னும் வசதியா இருக்கும். ஆனா இங்கதான் சீனா காய் நகர்த்துறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? சீனா தான் உலகத்திலேயே அதிகமாக கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடிய நாடு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 1,10 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யறாங்க. இந்த பிரச்சனை வெளியில வந்ததுமே சீனா நேரடியா அமீரகத்துக்கிட்ட நாங்க உங்களுக்கு யுவான்ல பணம் கொடுக்கிறோம், எங்களுக்கு எண்ணெய் கொடுங்கன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சீனாவுக்கு இது ஒரு ரெட்டை லாபம் அப்படின்னு சொல்லணும். மலிவான விலையில எண்ணெய் கிடைக்கும், அமெரிக்க டாலரோட ஆதிக்கத்தை உடைச்சு உலக வர்த்தகத்துல யுவான முன்னாடி கொண்டு வரலாம். ஏற்கனவே UAE சீனாவோட எம்பிரிட்ஜ் திட்டத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. இதனால டாலர் இல்லாமலேயே நேரடியா சீனாவுக்கு எண்ணெயை அனுப்ப முடியும். அமெரிக்காவுக்கு எண்ணெய் தேவையை விட எண்ணெய் சந்தையில ஒரு ஏகபோக உரிமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப காலமா இருந்துச்சு. அதுதான் ட்ரம்போட கொள்கை. ஓபெக் உடைஞ்சாலே ட்ரம்ப் ஜெயிச்சுட்டதா அர்த்தம்னு அதனாலதான் அவர் சொல்றாரு. கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுல சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அதை பார்த்தா இன்னுமே இந்த பிரச்சனை ரொம்ப தெளிவா புரியும். சீனா தன்னோட மொத்த தேவையில 70% மேல வெளிநாடுகள்ல இருந்து தான் வாங்குது. இதனால எண்ணெய் விலை கொஞ்சம் குறைஞ்சாலும் சீனாவுக்கு பெரிய லாபம். ஆனா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டா அவங்களே ஒரு பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர், உலகத்திலேயே 3வது அதிக அளவுல எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடியவங்க. ஆனா அவங்க நாட்டுல இருக்க விலையை குறைக்க வெளிநாட்டு எண்ணெய் அவசியம். சீனா இப்ப அமீரகத்தோட பண பற்றாக்குறையை பயன்படுத்தி அவங்கள முழுசா தன்னோட பக்கம் இழுக்க பாக்குறாங்க. இது தெரிஞ்சதுனாலதான் அமெரிக்கா இப்ப அவசரமா அமீரகத்துக்கு கரன்சி ஸ்வாப் கொடுக்கலாமான்னு பேச்சுவார்த்தை நடத்துறதா செய்திகள் வருது. இத்தனை வருஷமா உலக நாடுகள் அமெரிக்க டாலரை ஏன் தெரியுமா பெரிய அளவுல ரிசர்வ்ல வச்சிருந்தாங்க? பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னா டாலர் முக்கியம், டாலரை கொடுத்தாதான் பெட்ரோல் கிடைக்கும், அதுதான் பெட்ரோ டாலர். ஆனா இப்போ என்ன நிலைமை? தலைகீழாயிடுச்சு. ஏற்கனவே ரஷ்யா, ஈரான் டாலர்ல வியாபாரம் பண்றதை நிறுத்திட்டாங்க. இப்போ அமீரகமும் நாங்க எந்த நாட்டு நாணயத்துல வேணும்னாலும் எண்ணெயை விற்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால உலக நாடுகளுக்கு இனி டாலரை சேர்த்து வைக்க வேண்டிய கட்டாயம் குறைஞ்சு போயிடும். டாலருக்கான டிமாண்ட் குறையும் போது அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். ஆனா ட்ரம்ப் இப்போதைக்கு அதை வெளியில காட்டிக்காம மறைக்கிறாரு. என்னது டாலர் வீழ்ச்சி அடைய போகுதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சீனா தன்னோட சொந்த பண பரிமாற்ற சிஸ்டமான CIPSல
ஒரே நாள்ல 1.22 ட்ரில்லியன் யுவான் பிசினஸ் பண்ணி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. CIPSனா கிராஸ் பார்டர் இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம். இது ஒரு பண பரிமாற்ற வலையமைப்பு. இது மிகப்பெரிய அளவுல சீனா விரிவுபடுத்தி இருக்காங்க. மார்ச் 2026 நிலவரப்படி CIPS அமைப்பு 190க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருக்கிற சுமார் 5000 நிதி நிறுவனங்களை இணைச்சிருக்காங்க. குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகள், ரஷ்யா, ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியா ஆகிய பகுதிகளில் சீன யுவான் வர்த்தகம் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல உலக நாடுகளோட கருவூலங்கள்ல அமெரிக்க டாலரோட பங்கு 72% உச்சத்துல இருந்தது. ஆனா இப்போ அது 57% குறைஞ்சிருக்கு. அதாவது உலக நாடுகள் டாலரை மட்டுமே நம்பி இருக்காம மற்ற நாடுகளோட நாணயங்களையும் சேமிக்க தொடங்கிடுச்சு அப்படிங்கறத தான் இது காட்டுது. சரி, அமெரிக்கா, சீனான்னு அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இதுல இந்தியாவுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா? இந்தியா இதை எப்படி எடுத்துக்க போகுது அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு. இந்தியா உலகத்துல 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதியாளர். இத்தனை நாளா நாம கஷ்டப்பட்டு டாலரை சம்பாதிச்சு அதை வச்சுதான் எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ UAE கிட்ட இருந்து நேரடியா இந்திய ரூபாயிலேயே எண்ணெய் வாங்க முடியும். இதனால நமக்கு 2 விதத்துல லாபம் கிடைக்கும். நம்ம ஊர் ரூபாய்க்கு உலக அளவுல மதிப்பு கூடும். டாலரோட மதிப்பு ஏற்ற இறக்கத்தால பெட்ரோல் விலை ஏறுறது கட்டுப்படும். சீனா எப்படி யுவானை பயன்படுத்துதோ அதே மாதிரி இந்தியா ரூபாயை பயன்படுத்தி தன்னோட பொருளாதாரத்தை வலுப்படுத்த இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இதுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்காத வரைக்கும். சரி, ஓபெக்ல இருந்து அமீரகம் வெளியேறினதை மற்ற ஓபெக் நாடுகள் எப்படி பார்க்கறாங்க? சவுதி அரேபியா இதனால ரொம்பவே அப்செட்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ டாலர் ஆதிக்கத்தை ஓரளவாவது பிடிச்சு வச்சிருக்காங்க. அமீரகத்தோட இந்த முடிவு மற்ற நாடுகளையும், குவைத், ஈராக் மாதிரி நாடுகளையும் தூண்டி விடுமோன்னு பயப்படுறாங்க. ஓபெக் கூட்டமைப்புக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டு அது மொத்தமா உடையக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி உடைஞ்சா அது அரபு நாடுகளோட ஒற்றுமைக்கே ஆபத்தா முடியும். ஓபெக்ல இருந்து அமீரகம் வெளியேறினா என்னவெல்லாம் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். முக்கியமான ஊடகங்கள் இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம். பிபிசியும் தி கார்டியன் போன்ற நிறுவனங்களும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. ஓபெக் அமைப்பை வலுவிழக்க செய்வது ட்ரம்போட நீண்டகால விருப்பம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்ததான் அல் ஜசீரா என்ன சொல்லுதுன்னா, அமீரகம் விலகியதால ஓபெக் தன்னோட மொத்த உற்பத்தி திறன்ல 15% இழக்குது. இது அந்த அமைப்போட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லுது. அடுத்ததா ப்ளூம்பர்க், CNN என்ன சொல்றாங்கன்னா, சவுதி அரேபியாவோட பொருளாதார போட்டி, அதுக்கு பிறகு ஏமன் விவகாரத்துல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தான் அமீரகத்தோட இந்த திடீர் முடிவுக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. என்னதான் அமெரிக்கா இதை வெற்றின்னு கொண்டாடினாலும் அவங்களுடைய பெட்ரோ டாலர் சாம்ராஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய ஓட்டை விழுந்துடுச்சு. சீனா யுவான் மூலமும் இந்தியா ரூபாய் மூலமும் வருஷத்துக்கு சுமார் 467 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பிசினஸ் டாலர் இல்லாமலேயே பண்ண முடியும். இது அமெரிக்காவோட உலகளாவிய நிதி ஆதிக்கத்துக்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா, அமீரகம் எடுத்திருக்கிற இந்த முடிவால பெட்ரோல் விலை குறைந்தால் அது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கிடைத்த ஒரு தற்காலிக வெற்றியாக தான் இருக்கும். ஆனால் டாலரோட ஆதிக்கத்தை படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிற சீனாவுக்கு இது ஒரு நீண்ட கால வெற்றி. அதே சமயத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வாங்குவதற்கு ரூபாயை பயன்படுத்தலாம் என்றால் அது ஒரு புத்திசாலித்தனமான அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெட்ரோல் விலை குறையும். ஆனால் போக போக டாலரின் மதிப்பு சரிய தொடங்கும். இந்த ஆயில் கேம் எந்த நாட்டை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.